டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்களே. வணக்கம்மா. நலமா இருக்கிறீங்களாம்மா? நான் நலமா இருக்கிறேன். உங்க உடல்நலம் எப்படி இருக்கு? நலம் நலம் நலம்மா. அன்பாலையும் இறைவருடைய ஆசீர்வாதத்திலும் நல்லபடியா இருக்கு. தேர்தல் நாட்களாக மாறிடுச்சு. மாதங்களாக இருந்த தேர்தல் 2026 நாட்களாக மாறிடுச்சு. நாம் தமிழர் கட்சி எத்தகைய நம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்திக்க போறீங்க? எங்ககிட்ட 2021 தேர்தலை விட 2026 தேர்தலை நாம் தமிழர் கட்சி மிக மிக நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள்கிட்ட ஒரு பொதுவான மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, கருணாநிதி மகன் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்காரே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு மனநிலை இருந்தது. ஆனால் 2026 மக்களுடைய மனநிலை என்ன இருந்ததுன்னா, என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கருணாநிதி மகா ஆட்சிக்கு கருணாநிதியே பரவாயில்ல, கருணாநிதிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில். அதனால் உங்களுக்கு தெரியும், அதிமுக கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் சார்ந்து எந்த வாழ்வாதார போராட்டங்களையும் அவங்க பங்கேற்கவே இல்லை. சட்டமன்றத்தில் போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி அவர்களோட சண்டை போட்டதும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, வெளிநடப்புன்னு வெளியே வந்துடுறாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள், தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கூட மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிர்க்கட்சியாக அதிமுக எதிர்த்திருக்கணும், சரியான முறையில் கேள்விகளை கேட்டிருக்கணும். ஆனால் அதை அவங்க செய்யலை. அதனால் அதிமுகவை பார்க்கும்போதும் சரி, திமுகவை பார்க்கும்போதும் சரி, ஒரு மக்கள் ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல் ரொம்ப நம்பிக்கைக்குரிய தேர்தலாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தேர்தலை ஒட்டி தன்னுடைய வெற்றி கணக்கை துவங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். இப்போ பொதுவாக மக்கள் மத்தியில் பத்திரிகை ஊடகங்கள், சமூக ஊடகங்களை பார்த்து தான் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க. பேசும்போது இப்போது திமுக சரியில்லைப்பா, அதிமுக இப்போது சரி வராங்கன்னு தெரியல, அடுத்து விஜய் தம்பி வேற இருக்கு அப்படின்னா. ஸோ இப்போ அந்த தம்பி உடனே இல்லாட்டாங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சாவது அவருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொதுவான சிந்தனைகள் என்ன, நாம் தமிழரை ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு நோக்கி வரக்கூடிய கட்சியாக மக்கள் பார்க்காம இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ விஜய் வெற்றி பெறுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? 234 தொகுதியிலையும் விஜய் ஒரு தொகுதியில, இப்ப நம்ம 2006 விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில நடிகர் விஜயகாந்துக்கு இருந்த மக்கள் அலை 234 ஏதாவது ஒரு தொகுதியில் நடிகர் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை. அப்போ நடிகர் விஜயே சட்டமன்றத்துக்கான ஒரு ஆள் கிடையாது. அப்போ அவருடைய மற்ற 233 வேட்பாளர்கள் சட்டமன்றத்துக்கான ஆள் கிடையாது. களத்திலே இல்லை. அவங்க களத்தில் இருக்காங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்களே தவிர அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க திமுகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்க. 3000 ரூபா கொடுத்தா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்ப்போம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அரசியல் அறிவு பெற்றதாவோ இல்லை பொதுமக்கள் சார்ந்து சமூக சிந்தனை உடையவர்களாகவும் அவங்க கிடையாது. வரலாற்று பார்வை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம அப்படிப்பட்ட ஒரு பேராசைப்படலை. ஆனால் ஒரு பொது அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, மக்களுடைய பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது, ஒரு மக்கள் சார்ந்த சிந்தனைன்னு ஒன்று இருக்குது, சமூக சிந்தனைன்னு ஒன்று இருக்குது. எது மக்களுக்கு சரி, எது மக்களுக்கு தவறு அப்படின்னு எடுத்து சொல்கிற ஒரு பாங்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆளுமைகள் அந்த கட்சியில் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசணுங்கிற அவங்களுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்கு விழுக்காடு வாங்குவாங்களா அப்படின்னா ஒரு விழுக்காட்டுக்கு குறைவாக கூட அவங்க வாக்கு விழுக்காடு வாங்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 2025 நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கூட நாங்கள் 15.56 விழுக்காடு வாங்கினோம். நாங்கள் 16 விழுக்காடோடு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் பொதுவாக நினைச்சாலுமே, இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஒரு 8 விழுக்காடு வாக்கு, 8.22 விழுக்காடு நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய பணிகளை பல்வேறு தொகுதிகளில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் துவங்கியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ தூரம் திமுகவோடைய ஊழல்களை வெளியே கொண்டு வரோமோ, அதிமுகவுடைய இன்னர்ட்னஸ்
ஒரு இன்ஆக்டிவ்னஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், இன்னாட் ஆகிட்டாங்க, அப்படியே அமைதியாயிட்டாங்க, ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்ணு கெட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டில் அதிமுக என்ற கட்சியே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க அப்படின்னா 4.5 ஆண்டுகள் அந்த அம்மா கொடநாட்டில் போய் வந்து தூங்கியிருக்கும். கடைசி 6 மாசத்துல வந்து அந்த அம்மா வந்து வேற மாதிரி வந்து அரசியல் பண்ணியிருப்பாங்க. அது கூட இல்லையே. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கடந்த முறை நம்ம வாங்கிய இரட்டை இலக்க எம்எல்ஏக்கள் இந்த முறை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய அதிகபட்ச உழைப்பா இருக்கே தவிர ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம் அப்படிங்கிறது கூட நான் இருக்கிறதாக நான் பார்க்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் நிறைய ஊழல்கள் வந்து கொண்டு வரோம். மிக குறிப்பாக நான் இப்போ சமீபத்தில் கலந்து கொண்ட மக்கள் மன்றத்தில் கூட வந்து ஒரு கருத்தை பதிவு வச்சுருந்தேன். 1952 2021 வரைக்கும் இந்த 70 ஆண்டு கால தமிழ்நாடு அரசு வரலாற்றில் தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக வாங்கிய கடனின் அளவு வந்து 4.5 லட்சம் கோடி. இந்த 4 ஆண்டுகளில் இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய அரசு 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கு. 70 ஆண்டுகளை 4 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு அரசுக்கு, 4 ஆண்டுகளை 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் மன்றத்தில் நம்ம வைக்கிறோம். இதை வந்து மக்கள் மன்றத்தினுடைய மேன்மை மிகு, மரியாதைக்குரிய, மாண்புமிகு அதிகாரிகள், அவங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த கருத்து தானே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், நம்ம போராட்டங்கள் வைக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் வைக்கிறோம், கூட்டங்களில் வைக்கிறோம், மக்கள் மத்தியில் வந்து அது எடுபடுது. அந்த 4 லட்சம் கோடியை 4 ஆண்டுகளில் எங்கே தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் வந்து திமுக காரங்க வந்து பல பேர் வந்து பல கார்கள் வாங்கியிருக்கிறாங்க, பல வீடுகள் வாங்கியிருக்காங்க, பல சொத்துக்கள் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அடுத்து ஒருவேளை அதிமுகவுக்கு வாய்ப்பு இருந்தால் அதிமுக இந்த ஊழலாம் வெளியே கொண்டு வருமா? கொண்டு வராது. நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கருத்தை வந்து மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிமுகவுக்கு இருக்கு. ஆனால் அவங்க பேசலை. நாங்கள் பேசினோம். உங்களுக்கு தெரியும், 2021 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூருக்கு வந்த பரப்புரைக்கு வந்த மு.க. ஸ்டாலின் வந்து, நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த எஸ்பி வேலுமணி நான் சிறையில் அடைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஊழல் வழக்கு பதிவேன் அப்படின்னு சொன்னார்ல. நான் 5 ஆண்டுகள் ஆச்சு. எஸ்பி வேலுமணி இன்னும் ஜம்முன்னு இருக்கிறார். ஏன் அவர் மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை? ஏன்னா எஸ்பி வேலுமணி மேலே ஊழல் வழக்கு போட்டாலோ, இல்லை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் யார் மேலேயாவது ஊழல் வழக்கு போட்டோம் அப்படின்னாலோ அதிமுக பலவீனம் அடையும். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் பலவீனம் அடைவார்கள். அந்த பலவீனமான அந்த எதிர்கட்சியோடைய இடத்தை யார் வந்து நிரப்புவாங்க? அதுக்கு மு.க. ஸ்டாலின் வந்து பயப்படுறாரு. அதிமுக பலவீனப்பட்டுருச்சு, அதிமுகவை நம்ம ஊழல் வழக்கு போட்டு அந்த அமைச்சர்களை வந்து சிறையில் அடைச்சோம் அப்படின்னா அந்த இடத்தை நாம் தமிழர் கட்சி மிக எளிதாக கைப்பற்றிவிடும் என்று பயந்து கொண்டு அதிமுகவை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கவே இல்லை. இதைத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன், தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு கணக்கு எழுதியிருக்கிறாங்க. என்ன கணக்குனா 66 கோடி ரூபாய்க்கு நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கோம். எப்போ? இந்த ஆண்டுகளில், ஒரு வருஷத்தில். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏண்டா மனுஷனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலே 66 கோடி ரூபாய் ஆகாது தாம்பரம் மாநகராட்சியில், நீ நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணதில் 66 கோடி ரூபாய் வந்து கணக்கு காமிச்சிருக்கு. இப்போ இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து எல்லாம் போடுறோமே. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய செலவு பண்ணுறோம், நாங்கள் சாக்கடைக்கெல்லாம் கொசுகளை போடுறோம். ஆமாம், பேசாம கொசுக்கு ஒண்ணுமுன்னா வந்து கொசுக்கு வாயை கட்டிடலாம். அது ரொம்ப நல்ல வேலை. நீங்க சொன்ன மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி, அந்த மாதிரி கொசு ஏன் வருது? நகரம் சுகாதாரமற்ற நிலைமையில இருக்கு. நகரம் ஏன் சுகாதாரமற்ற முறையில் இருக்கு? சரி, பாதாள சாக்கடையில ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. அது திட்டத்துல ஏகப்பட்ட ஊழல் வந்து பண்றாங்க. அதை சரியான முறையில வந்து ஒரு இது ஐயம், இந்த ஊழல்கள் அப்படின்னு நீண்ட காலமா பேசப்பட்டு, ஆனா நாம் தமிழர் கட்சி யாருமே இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அவர்கள் ஊழலை வந்து அடியாளத்திலிருந்து எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கீங்க. ஆனால் மக்கள் இன்னும் வந்து இது எந்த கட்சி தான்ப்பா ஊழல் பண்ணல, திமுக ஊழல் பண்ணலங்கிற அந்த ஒரு சலிப்பு மனநிலையில் இருக்காங்க இல்லையா? அது மாறுமா? இல்லைன்னா அது மாறிட்டு தானே வருது. இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக அவங்க பார்க்குறாங்க. முன்னாடி வந்து இது இளைஞர்களுக்கான கட்சியாக இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இது இளைஞர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தது. இப்போது இன்னைக்கு வந்து இளைஞர்களை தாண்டியும் இளைஞர்களுக்கு ஈக்குவலாக வந்து நாம் தமிழர் கட்சியில் ஈடுபாட்டோட வேலை செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா, முதிய இளைஞர்கள் வந்து
ரொம்ப ஈடுபாட்டாக வேலை செய்வாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க, திமுகலேருந்து வந்திருப்பாங்க, அதிமுகலேருந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான கட்சிகளிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவங்க வேலை செய்யும்போது அவங்க வேலை செய்கிறத பார்க்கவே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்படி இருக்காங்க, இவ்வளோ உணர்வாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது அந்த அந்த எழுச்சி வந்து எல்லா பக்கமும் பரவுது. ஏன்னா வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன், நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை வந்து எப்படி அணுகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய ஆற்றல் சக்தியோட பார்க்குறது. பெண்களுடைய சக்தியோட, இளைஞர்களோட சக்தியோட, மாணவர்களுடைய சக்தியோட, ஒரு பேராற்றலோட நாங்கள் இதை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளவு போராட்டங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 5 ஆண்டுகளில் செஞ்சுருக்காங்க, முன்னின்று செஞ்சுருக்கிறாங்க. ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் சிறைப்பிடிப்பு, கச்சத்தீவு மீட்புக்கான போராட்டம், பஞ்சமர் நில மீட்புக்கான போராட்டம், இப்படி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய போராட்டம் அப்படின்னு பல்வேறு போராட்டங்கள் வந்து பொதுவாக வந்து அரசியல் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு வந்து புரியாத ஒரு மொழியாக இருந்தது. சாமானிய மக்களுக்கும் புரிகின்ற ஒரு மொழியில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பலதரப்பு மக்களுக்கும் வந்து அது எளிய முறையில் விளக்கியிருக்கிறாப்புல, புரிய வச்சிருக்கிறாப்புல. அதனால் வந்து இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய தேர்தலாக நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஏதோ நாங்களும் வந்து தேர்தலில் போட்டியிட்டோம், நாங்களும் வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது வந்து நம்ம தெளிவாக திட்டமிட்டு செய்யக்கூடிய தேர்தல் வேலைகளாக இருக்கும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.